அப்போஸ்தல் பவுல் அல்லது பவுல் அடியார் எழுதின நிருபம் கொலோசியர் 4:3. எல்லாரும் வசனத்தை எடுத்து வைத்தீர்கள். எழுப்பி நின்று கனத்தோடு வசனத்தை வாசிக்கும்படி நான் கேட்டுக் கொள்ளுகிறேன். எடுத்து வைத்திருக்கிறாரா? ஆமென் என்று சொல்லுங்கள். The Epistle of Colossians chapter 4 verse 3. சின்ன பிள்ளைகளா அங்க ஓடிட்டு இருக்கு, கொஞ்சம் கட்டப்படுத்துங்கம்மா ப்ளீஸ். வாசிங்க. கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம், கிறிஸ்துவினுடைய ரகசியத்தை நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான், சொல்லுங்க, கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் சொல்லும்படியாக வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். நல்லா இங்கிலீஷ்ல வாசிங்களேன். door for the word அழகா எழுதி இருக்கும். NKJV இருந்தவர்கள் வாசிங்கள், அல்லது KJV any version you can just read in English. கொலோசியர் 4:3. சாமாய் புள்ளலிட்டு At the same time, pray also for us, that God may open to us a door for the word. Hallelujah. எழுதிக் கொள்ளுங்க. door for the word. சொல்லுங்க. door for the தமிழ்ல வாசிங்க. மறுபடியும் உட்காருங்க. வாசிங்க. திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன், திருவசனம் சொல்லபடியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதுல 2 பாயிண்ட் இருக்கு, எழுதிக் கொள்ளுங்க. ஒன்று, கர்த்தருடைய ரகசியத்தை பேசுவது, to speak the mystery of Christ. அடுத்ததாக எப்படி பேச முடியும்? திரு வசனத்தால் மூலியமாய். சொல்லுங்க, திரு வசனம் மூலியமாய் தான் கர்த்தருடைய ரகசியத்தை பேச முடியும். எழுதிக் கொள்ளுங்கள். door for the word. நான் உங்களுக்கு அந்த திறந்த வாசலையும் வார்த்தைக்காக ஒரு சில பாயிண்ட் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். உற்சாகமா இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நிருபத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சொல்லுங்க, சொல்லுங்க. உங்களுக்கு சில கேள்விகள்லாம் வச்சிருக்கிறேன், அதனால அப்படியே ஒரு சப்ஜெக்டா போகட்டும். அல்லேலூயா. சரி, கொலோசியர் 1:25 27. கொலோசியர் 1:25 27. The Epistle of Colossians chapter 1 verse 25 to 27. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து, பாருங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்த வான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமானது, அண்டர்லைன் பண்ணுங்க, அந்த ரகசியம் தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதுக்கு. என்ன வசனம்? தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதுக்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி
அந்த சபைக்கு எந்த சபை? கொலோசே சபை. எழுதிக் கொள்ளுங்க. அந்த சபைக்கு ஊழியக்காரனானே புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள விளங்கிக் கொண்ட இந்த ரகசியத்தை மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். ஆமென். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹalleluya. என்ன ரகசியமா? நல்லா பாயிண்ட் படிங்க, கீழ படிங்க. புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானுடைய மகிமையும் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹalleluya. அடுத்ததாக நான் முதலாவது உங்களுக்கு வார்த்தை அல்லது வேர்டுக்கு ஒரு முக்கிய ஒரு வசனத்தை தருகிறேன். லூக்கா 18:11. முதல் வேர்டை பார்த்துட்டு டால் தருவோம். அப்ப ரெண்டுமே நம்ம லிங்க் பண்ணி கர்த்தர் அந்த வசனம் நமக்குள்ள வைப்பாராக. ஹalleluya. லூக்கா 18:11. பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரன் அநியாயக்காரன் விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் சரி இந்த ஆயக்காரனைப் போலவும் இருந்ததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் லூக்கா 18:11. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு சரியான வசனம் வாசிக்கிறீங்களா? லூக்கா 18:11. பாவியாக வார்த்தை என்கிற விதைன்னு எழுதியிருக்கிறோம். ஏழுங்க வசனத்தை லூக்கால எழுதிருக்கு. வார்த்தை என்கிற விதை. லூக்கா 11 நினைக்கிறேன். அந்த 4 நலத்தை குறித்து கர்த்தர் பேசுவார். வார்த்தை என்கிற விதை. The word is the seed. தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள். லூக்கால கேளுங்க. The word is the seed. லூக்கா 8:11. ஆமாவா? அந்த உவமையின் கருத்தாவது சொல்லி படிங்கம்மா. லூக்கா 8:11. அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். எழுதிக் கொள்ளுங்க. வசனம் என்பது விதை. சொல்லுங்க. வசனம் என்பது விதை. இன்னைக்கு அந்த வசனம் ஆகிய விதைதான் அது வாசலாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வசனம் தான் யோவான் 1:1 வசனம் சொல்லுது. அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. அல்லேலூயா. எழுதிக் கொள்ளுங்க. ஆதியிலே இருந்த வார்த்தை. என்ன வார்த்தை? The word that has in the beginning. ஆதியுள்ள இருந்த வார்த்தை. அடுத்ததாக விசுவாசம் உள்ள வார்த்தை. வார்த்தை என்ன சொன்ன? அது ஒரு விதை. சொல்லுங்க. பைபிளை பாருங்க. வசனம் தான் நம்மளை வாழ வைக்குது. வசனம் தான் நம்மளை
உயிர்ப்பிக்கிறது. ஆமென். அடுத்ததாக உண்மை உள்ள வார்த்தை. என்ன வார்த்தை? உண்மை உள்ள வார்த்தை. இதுக்கெல்லாம் நீங்க போய் வீட்டுல வசனத்தை தேடுங்க. அடுத்ததாக உயிர்ப்பிக்கிற வார்த்தை. என்ன வார்த்தை? உயிர்ப்பிக்கிற வார்த்தை. இதெல்லாம் வேதத்துல இருக்கு. அடுத்ததாக தேற்றுகிற வார்த்தை. என்ன வார்த்தை? தேற்றுகிற வார்த்தை. அடுத்ததாக அதிகாரம் உள்ள வார்த்தை. Oh, the word of God has authority and power. அதை காட்டிலும் அது ஜீவனுள்ள வார்த்தை. அதுக்கு மேல ஒரு படி போனீங்கன்னா அது பரிசுத்தம் உள்ள வார்த்தை. இதுக்கு எல்லாமே வேதத்துல வசனம் இருக்குது. எழுதிக்கொள்ளுங்க. அடுத்தது அந்த வார்த்தை நீதி உள்ள வார்த்தை அல்லது நியாயம் செய்கிற வார்த்தை. எஸ்ன்னு சொன்னீங்களே, பரலோகத்துக்கு கதவு இருக்குதானே? பார்த்துட்டோமா இல்லையா? வாசிக்க மலக்கை 3:12 போட்டுக்கிறேன். எடுங்க பாப்பா. இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10 மணி தரேன். பரலோகத்துல 5 பாயிண்ட் உங்களுக்கு தரேன். அதுக்கப்புறம் நீங்க ஒரு வடிவா போடுங்க. இது தாங்க கர்த்தருடைய ரகசியத்தை பேசுகிறது. அல்லேலூயா. வாசிங்க. யார் சொன்ன? மல்கியா 3:12. வாசிங்க வாசிங்க வாசிங்க. 3:12 சொல்லிட்டாங்க. எந்த வசனம்? வாசிங்க. 3:10. என் ஆலயத்தில் ஆதாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாதங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து. எழுதிக்கொள்ளுங்க. வானத்தின் பலகணி, the windows of heaven. ஆனா நீங்க மல்கியாவுக்கு போவதற்கு முன்பாக ஆதியாகமம் 7:11 வாசிங்க. ஆதியாகமம் 7:11. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தில் ஊற்றுகள் எல்லாம் பிளந்தன. வானத்தின் மதகுகளும் திறந்தன. வானத்தின் மதகுகளும். ஹalleluya. windows of heaven. இப்ப பரலோகத்துக்கு கதவு இருக்கு, விண்டோ இருக்கு. அடுத்து பரலோகத்துக்கு என்ன இருக்கு? சொல்லுங்க. அதெல்லாம் பார்த்துட்டோம். வாசலுக்கு தான் கதவு இருக்கு. பரலோகம்ன்றோம். அந்த பரலோகத்துக்குள்ள இருக்கிற அந்த ரகசியத்தை பெற்றுக்கொள்ளும். என்ன இருக்குது? கதவு இருக்கு, ஜன்னல் இருக்கு. அப்ப பரலோகத்துல ஒண்ணு என்ன இருக்கும்? வாசல் தம்மனுக்கு கதவு இருக்க என்ன இருக்கும்? வாசிங்க. அது தாங்க நம்மளுக்கு போன வருஷம் கொடுத்த கதவுல ஒட்டுனாங்க தெரியுமா? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. வானத்தின் வாசல். அழகா சொல்லு. வானத்தின் வாசல் சொன்ன பைபிள்ல நிறைய வாசல் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கரெக்டா சொன்னோம். வானத்தின் வாசல். ஆதியாகமம் 28:17. பரலோகத்திலே கதவுகள் இருக்குது, ஜன்னல்கள் இருக்கிறது. அடுத்தது என்னது? வாசல். வாசிங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் கிடைக்காது. அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. சரி. இது தேவனுடைய வீடே அல்லாமல் சரி வேறல்ல.
இப்ப பரலோகத்துல தூண்கள் இருக்குதா அல்லது வால் இருக்குதா? இருக்கிற எத்தனை பேர் சொல்றீங்க இருக்குன்னு? மத்தவங்க இல்லைன்றீங்களா? இருக்குதுன்னா என்ன வசனம் நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க என்ன வசனம்? கூகுள்லாம் பார்க்க கூடாது, போன் தட்டிட்டு. இதெல்லாம் பல தடவை நீங்க பைபிள் ஸ்டடியில படிச்சிருப்பீங்க. எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தலின் விசேஷம் 21:14. வசனத்துல உயிர் இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க நான் கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தின ஸ்தலத்துக்கு நானும் அதுல ஒரு ஆளுங்க? அல்லேலூயா. வாசிங்க, வேதத்தை வாசிங்க, எங்கே பார்க்காதீங்க. சரி, எடுத்துட்டு இருக்கிறேன். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அல்லேலூயா. இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம் wall of the city. அல்லேலூயா. வாசிங்க இங்கிலீஷ்ல யாராவது. வெளிப்படுத்தலின் விசேஷம் 21:14. And the wall of the city had 12 foundations. Wall of the Hallelujah. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அடுத்த ஒரு வாசனை பார்ப்போம். அப்போஸ்தலர் 14:27. The book of Acts chapter 14 verse 27. இந்த பேர் பாயிண்ட் எழுதுன்னு தெரியல. ஆனா வீட்டுல போய் தியானிங்க. ஒவ்வொரு வாசலும் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து. அல்லேலூயா. எழுதிக் கொள்ளுங்க, விசுவாசத்தின் கதவு, the door of faith. அடுத்ததாக ஓசையா 2:15. ஓசையா 2:15. இது தாங்க முதல் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வாசனை. ஓசையா 2:15. அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக. எழுதிக் கொள்ளுங்க, நம்பிக்கையின் வாசல். அடுத்ததாக 141வது சங்கீதம் வசனம் 3. 141:3. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். உதடுகளின் வாசல். அடுத்ததாக யோவான் 10:9. நானே அந்த வாசல். அல்லேலூயா. யார் அந்த வாசல்? கர்த்தரே அந்த வாசல். வாசிங்க. நானே வாசல். ஓ சொல்லுங்க, நானே வாசல். வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், என் வழியாய் ஒருத்தன் அல்லது ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. கடைசியாக 1 கொரிந்தியர் 16:9. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான. எழுதிக் கொள்ளுங்க, வாசிங்க எல்லாரும். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான
ஃபர்ஸ்ட் என்னது? அனுகூலமான பெரிதும் 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 அனுகூலமான கதவு அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த பெரிதும் அனுகூலமான கதவு என் வாழ்க்கையில இந்த மாதம் திறக்கிறது? அல்லேலூயா. அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரு பெரிதான கதவு திறக்கிறது. There is a door that is opening not only in a smaller way but in a greater way, in a wider way. Hallelujah. இப்ப எல்லா கதவுகளையும் சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. லைவாக ஒருத்தங்க மைக் கொடுங்கம்மா, மைக் கொடுங்க. யாராவது சொல்லட்டும். இன்னைக்கு டீச்சிங் தானே. நான் ஏன் உங்களுக்கு இந்த வாசல்கள் அல்லது இந்த கதவுகள் சொல்லி தரேன் தெரியுமா? முக்கியமான இப்ப நிருபத்துக்குள்ள போறோம். வார்த்தைனா என்ன, கதவுனா என்ன புரிஞ்சாதான் இந்த நிருபம் புரியும். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துட்டு வரேன். இப்பதான் மணி 9:25. நான் முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. எனக்கு இன்னைக்கு ஸ்டடி தான் எடுக்கணும்னு நினைச்சேன். அல்லேலூயா. சபைக்கு ஸ்டடி தேவை. அல்லேலூயா. இப்ப எழுதினவர்கள் யாரு? யாரு வாசிக்க போறீங்க? தமிழ்ல வாசிங்க பாஸ்டர் சூசன். எல்லாம் பைப்பாங்க நினைக்கிறேன். முதலாவது வாசல் எழுதி கொடுங்க. யார் யாரெல்லாம் மிஸ் டவுன் பண்ணிட்டீங்க? திருவசனம் செல்லுகிற வாசல். திருவசனம் செல்லுகிற வாசல். அடுத்தது இரண்டாவது வாசல் வானத்தின் கதவு. வானத்தின் கதவு. அடுத்தது மூன்றாவது வாசல் விசுவாசத்தின் கதவு. விசுவாசத்தின் கதவு. அடுத்தது நான்காவது நம்பிக்கையின் வாசல். நம்பிக்கையின் வாசல். அடுத்தது ஐந்தாவது உதடுகளின் வாசல். உதடுகளின் வாசல். ஆறாவது நானே வாசல். நானே வாசல். அடுத்தது ஏழாவது பெரிதும் அனுகூலமான கதவு. பெரிதும் அனுகூலமான வாசல். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலிருந்து 12வது மாதம் வரைக்கும் நம்மளுக்கு பெரிதும் அனுகூலமான வாசலாய் இருக்க கடவுளே. ஹல்லேலூயா. இப்பொழுது திருப்பிக் கொள்ளுங்க. கொலோசியர் எழுதின நிருபம். இது வெறும் 4 சாப்டர் தான். எத்தனை சாப்டர்? 4 சாப்டர். முக்கியமான சில பாயிண்ட் பேசுறேங்க, நீங்க நல்லா கவனிக்கணும். ஏன் பவுல் ஐயா கொலோசே சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதுறார்? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க கொலோசே சபை? எத்தனை பேர் கொலோசியரை வாசிச்சிருக்கீங்க? ஒரு முறையாவது வாசிச்சிருக்கீங்க? பவுல் நிருபத்தை வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? வாசிச்சிருக்கீங்க. ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது ஏன் பவுல் கொலோசே சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்? ஒரு क्वेश्चन மார்க் போடுங்க. Why Paul, Apostle Paul has to write an epistle or letter to Colossae? நிறைய பாயிண்ட் இங்க இருக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த வசனத்தை முக்கியமா ஏன் கொலோசியர் 4 ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. வசனம் என்கிற வாசல். ஏன் தெரியுமா? கொலோசியருடைய நிருபத்தை கொஞ்சம் தியானிக்க போறோம். அல்லேலூயா. எழுதி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் கொலோசே சபைக்கும் லவுதிக்கியா சபை. லவுதிக்கியா எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தலின் விசேஷம். நல்லா நன்றாக அறியணும். ஒரு பைபிள் சம்பவத்தை வாசிக்கிறீங்க. ஏன் பவுல் இந்த கடிதத்தை எங்க எழுதுறாரு, எதுக்கு எழுதுறாரு, இந்த கொலோசியர் 4 எதுக்குன்னு நீங்க அறிந்து புரிந்து கொண்டாதான் விஷயம் வழங்கும். முதலாவது நம்ம ஜியோகிராஃபியை பார்க்க போறோம். எழுதி கொள்ளுங்க. The geography of Colossians. ஒரு இடத்தை படிக்கிறீங்க. ஏன் இந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்குது, ஏன் 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 என்று क्वेश्चन மார்க் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு விஷயம் வரும். ஹல்லேலூயா. எழுதி கொள்ளுங்க. கொலோசேக்கும் லவுதிக்கியாவுக்கும் வெறும் 12 மைல் தூரம். 12 மைல்னா நம்மளுடைய பாஷையில வெறும் 14 கிலோமீட்டர் தான்.
அல்லேலூயா. எழுதிக் கொள்ளுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இதுல முக்கியமான ஒரு நபர் இருந்தாங்க, சபைக்காக ரொம்ப பாடுபட்டான். அவன் தான் எப்பாப்ரா. யாரு? எப்பாப்ரா. எப்பாப்ரா கொலோசே சபைக்கு மட்டும் பாடுபடல, கீழே எழுதிக் கொள்ளுங்க, லவுதேக்கியா சபைக்கும் ஹீராபோலிக்கும் பாடுபட்டானா. வாவ். எப்பாப்ரா அவன் சபையை ஸ்தாபிக்கிற மட்டும் இல்ல, ஆனா சபைக்காக அவன் பாடுபட்டான். எதுல தெரியுமா எப்பாப்ரா பாடுபட்டான்? அனுதினமும் ஜனங்களுக்காக அவன் ஜெபிக்கிற ஒரு எப்பாப்ராவா இருந்தான். ஆவிக்குரிய வார்த்தையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த எப்பாப்ரா தான் உங்களுடைய நடத்துகிற மேய்ப்பன். ஒரு மேய்ப்பன் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? சபை குடும்பத்துக்காக ஜெபிக்கிறவன். அதுதாங்க எப்பாப்ரா தீங்கு அனுபவித்தான். அதுதாங்க கொலோசே சபை மட்டும் இல்லங்க எப்பாப்ரா பாடுபட்டது. லவுதேக்கியாலையும் பாடுபட்டான், ஹீராபோலியும் இடத்துல பாடுபட்டான். அப்போ எப்பாப்ரா கொலோசே சபையில ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா? இந்த கொலோசே சபை கர்த்தரை பின்பற்றுகிற சபை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடந்து வருகிறான். ஆனா ஒரு பாயிண்ட் வரும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்தல கொலோசே சபை. இதெல்லாம் விஷயம் புரியணும். நான் உங்களுக்கு வெறும் மேலோட்டமா தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். I'm giving you just a summary. Why? அப்போ இந்த கொலோசே ஜனங்க கர்த்தரை மகிமைப்படுத்தல. எது தரமா மகிமைப்படுத்துறாங்க? You know what they glorify? இன்னைக்கு நடந்து ஆராதனை நல்லா இருந்துச்சு. எப்படி? இன்னைக்கு இந்த சிஸ்டர் பண்ணாங்கள ஆராதனை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஐயோ இந்த பிரதர் இன்னைக்கு நல்லா சிரிச்சு என்கிட்ட கக்க கக்க கக்கன்னு சிரிச்சாருங்க. ஐயோ இன்னைக்கு கர்த்தர் என்று வார்த்தை அதுங்க வாயில வரல. ஆனா இந்த கொலோசே சபையுடைய நாமல என்ன தெரியுமா வந்துச்சு? இந்த மனிதன் இன்னைக்கு அழகா ஆராதித்தான். இந்த சபையில இந்த பிரதர் இந்த சிஸ்டர் தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணாங்க. ஹலோ, இது தாங்க கொலோசே ஜனங்களுக்குள்ளே இருந்த ஒரு பிரச்சனை. கர்த்தரை தேடுகிறதில்ல, அவங்க கர்த்தரை நல்லா தான் தேடுறாங்க, ஆனா கர்த்தரை மகிமைப்படுத்தல. ஐயோ இன்னைக்கு இந்த பாஸ்டர் நல்ல அற்புதம் செஞ்சிட்டாரு, பாஸ்டர் செய்யல, பாஸ்டருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான். அப்போ பவுல் எப்பாப்ரா என்ன தெரியுமா பண்றாரு? இங்க இருந்து ரோமாபுரிக்கு போறாரு. யார பார்க்க? பவுல பார்க்க. ஆனா பவுல் எங்க தெரியுமா இருந்து இந்த கடிதத்தை எழுதுறாரு? ஒரு சிறையில இருந்து எழுதுகிறார். அப்போ இந்த எப்பாப்ரா கொலோசையில இருந்து எங்க போறாரு? டிராவல் பண்ணி ரோமுக்கு போய் பவுல் அந்த சிறைச்சாலையில இருந்த பவுலை பார்த்து, கொலோசே சபையில இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஹலோ இவ்வளவு காரியங்கள் நடக்குது, அதுங்க கர்த்தரை மகிமைப்படுத்தல. அதுங்க யார மகிமைப்படுத்துறீங்க? மனுஷர்களை மகிமைப்படுத்த ஜனங்களா இருந்தாங்க. அப்போ இந்த எப்பாப்ரா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவனால தாங்க முடியல. நல்லா தானே கர்த்தரை ஆராதிச்சார்களே, நல்லா தானே இந்த கொலோசே சபை கர்த்தரை தேடினது. ஏன் கர்த்தரை மகிமைப்படுத்தல, ஏன் மனுஷர்களை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி எப்பாப்ராக்குள்ள ஒரு வியாக்குலம் எழுந்திருச்சு. எப்பாப்ராக்குள்ள என்ன வந்துருச்சு?
வந்துருச்சு, ஒரு மன கஷ்டம் வந்துருச்சு. அப்போ பவுல் எழுதுகிறாரு. எப்படி தெரியுமா எழுதுகிறாரு? ஐயோ, ஒரு நன்றி உரையோட எழுதுகிறார், கிரீட் பண்ணி எழுதுகிறார். பவுல் அடியார் என்ன தெரியுமா சொல்றாரு? கர்த்தரை மகிமைப்படுத்தின கர்த்தரை எழுதினார், மனுஷனை. அப்போ இந்த பவுல் அடியாரு அந்த சிறையில இருந்து எழுதினாரு கடிதத்தை. நான் உங்க கூட மாம்சத்துல என்னால கொலோசைக்கு வர முடியல, ஆனா என்ன தெரியுமா சொல்றாரு? நான் ஆவியில ஒரு மனமாய் உங்களோட நான் இருக்கிறேன். அப்போ இந்த எப்பப்புக்குள்ள ஒரு கவலை வந்துருச்சு, ஒரு வியாக்குலம் வந்துருச்சு. என்னடா, மனுஷர்களை தான் மகிமைப்படுத்துறாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தலையே. இன்னைக்கு நம்ம யாரை மகிமைப்படுத்துறோம்? மனுஷனையா, கர்த்தரையா? அல்லது சபைக்கு வருகிறது மனுஷனை பிரியப்படுத்துகிறதுக்கா அல்லது கர்த்தரை பிரியப்படுத்துகிறதுக்கா? இதுதான் எப்பப்புக்குள்ள இருந்தது. அப்போ பவுல் 2 பேர் அனுப்புறாங்க எப்பப்புக்கு. என்ன தெரியுமா சொல்லி அனுப்புறாரு? நான் தீகுவையும் ஒனேசிமோவையும் நான் அனுப்புறேன். உனக்கு உதவி ஆட்களா போய் அவங்கள தேற்று. என்னத்தான் தேற்று தெரியுமா? இருதயத்தை தேற்று. எப்படி தெரியுமா அந்த இருதயத்தை தேற்றப்பட முடியும்? வார்த்தையினால் தாங்க தேற்றப்பட முடியும். அதுதாங்க கொலோசியர் 4:3 கரெக்டா பேசுறாரு பவுல். வார்த்தையினால தான் சபையை தேற்றப்பட முடியும். வார்த்தையினால தான் அவங்களுடைய இழந்த நம்பிக்கையை உயிர்ப்பிக்க முடியும். வார்த்தையினால தான் அவங்களை ஆற்ற முடியும். நீங்க நல்லா வாசித்து பாருங்க, கொலோசியர் 1வது அதிகாரத்துல நல்லா வாசிங்க. பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? பூமிக்கு உரிய நினைவுகள் உனக்கு வேண்டாம், மேலானவர்களை காரியத்தை நீ நினைவாயிரு. அப்போ இந்த எப்பா அவன் அது மட்டும் இல்ல, பவுல் கூட சிறைச்சாலையில இருந்தவன் தான் எப்பா. இன்னைக்கு நம்ம சபையுடைய நிலைமை, அடுத்து திருச்சபைகள் இந்த காலத்திலே மனுஷர்களைத்தான் மகிமைப்படுத்துகிறார்கள் ஒழிய கர்த்தரை மகிமைப்படுத்துவதில்லை. நம்ம யாரை மகிமைப்படுத்துகிறோம்? நம்ம யாரை உயர்த்தி பேசுகிறோம்? ஐயோ, எப்பவும் தாங்க சிறைச்சாலையில தீங்கு அனுபவித்தான் பவுலோட. அவன் கொலோசை மட்டும் ஹேண்டில் பண்ணல. எப்பா கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பா இருக்குது. நீங்க நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கீங்க. இன்னைக்கு நிறைய திருச்சபையில மனுஷர்களை தான் மகிமைப்படுத்துகிறார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தல. எந்த ஸ்தலத்திலே கர்த்தர் மகிமைப்படுத்தவில்லையானால் அந்த ஸ்தலத்தை விட்டு பரிசுத்த ஆவியானவர் விலகி போனார். எப்பா கூட தாக்க முடியல. ஒருவேளை நான் இப்படியே விட்டேன்னா என் ஜனங்கள் என்ன ஆயிரும்? பின்மற்றமாய் ஆகி வேறொரு உபதேசத்துக்கு பெயர்வார்கள். பவுல் ஆலோசனை கொடுக்கிறாரு. பவுல் ஆலோசனை சொல்றாரு, இதை செய்யாத, இதை செய்ய. ஒரு வசனம் இருக்கு, வீட்டுல போய் தியானிங்க. எல்லாத்தை விட அன்பை தரித்துக்கொள்.
பவுல் அழகா இருக்கிறார் கொலோசை சபைக்கு. எதுல முதலாவது அன்பு கட்டப்பட வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் முதலாவது அன்பு கட்டப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு அன்புக்குள் நம்ம வந்துருச்சுன்னா சபையோட சூழ்நிலை மாறும், நிலைமைகள் மாறும். அப்போ நம்மளும் கர்த்தர் அன்பின் ஊழியத்துல நடத்துவார். எத்தனை பேர் வழங்கி கொண்டீங்க? கர்த்தர் கைக்குவோம் முனேசிமுவோம் உதவிக்கு. நான் சொல்றேன், இந்த கொலோசியர் நிருபத்தை நான் படிக்கும் பொழுது இந்த வசனத்தை வைத்து கர்த்தருடைய ரகசியத்தை பேசுறாருங்க பவுல். எப்படிங்க பேசுறாரு? அவர் சிறையில இருக்கிறாரு, ஆனா கடிதத்துல எழுதுகிறார். அந்த கடிதத்துல இருக்கிற வார்த்தை தான் உயிர்ப்பிக்கிறது கொலோசையுடைய சூழ்நிலைகளை. ஒரு சிறையில உட்கார்ந்து பவுல் கையில முழுவதும் சங்கிலி. எப்படிங்க எழுதியிருப்பாரு? யோசிச்சு பாருங்க, எப்படி எழுதியிருப்பாரு? அவர் சொல்ல சொல்ல யாரும் எழுதியிருக்கணும். இயேசு கிறிஸ்து தீங்கு அனுபவிச்சார், பவுல் தீங்கு அனுபவிச்சார். எதுக்கு தீங்கு அனுபவிச்சார்? இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் அறியணும். சபை தவறான போதனைக்குள்ள போக கூடாது. ஆலோசனை சொல்றாரு கொலோசை சபைக்கு, தவறான உபதேசங்கள் இன்னைக்கு எழும்புது, தவறான டீச்சிங் எழும்புது. கொலோசை சபைக்கு பவுல் ஆலோசனை சொல்றாரு, அதை விட்டு நீ விலகி போ. உங்களுக்கு தெரியுமா, பவுல் எப்பப்ராவை குறித்து நல் சாட்சியை கொடுத்தார். Apostle Paul gave a good or the witness that Epaphras is my good fellow worker. இன்னைக்கு யார் தெரியுமா நம்மளுக்கு சாட்சி கொடுக்கணும்? பரலோகம் நம்மளுக்கு சாட்சி கொடுக்கணும். மனுஷர்கள் காட்டிலும் கர்த்தர் தான் நம்மளுக்கு நல் சாட்சியை கொடுக்கணும். இரண்டாவது, நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பன் நல் சாட்சியை கொடுக்கணும். இல்ல உண்மையிலே நீங்களும் நானும் எப்பாப்ராவை போல மாறணும். இந்த பட்டணத்துல ஒரு சபை, ஒரு பெட்ரா சபை அல்லது ஒரு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி ஃபவுண்டேஷன்ல கட்டப்படுகிற சபை, இந்த சபை வளரணும். வசனத்தை கடைபிடிக்கிற சபையாய் மாறணும். தவறான போதனைகள். நான் யோசிச்சு பார்த்தேன், நான் என்னுடைய நிலைமையை தூக்கி எப்பாப்ராவுடைய நிலைமையில வச்சு பார்த்தேன். எத்தனை ராத்திரி அவன் புலம்பிருப்பான் எப்பாப்ரா. நான் நல்லா தானே வசனத்தை சொல்லி தரேன், நான் நல்லா தானே இதுங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன், ஏன் அதுங்களை கர்த்தரை மகிமைப்படுத்தல, ஏன் மனுஷர்களை மகிமைப்படுத்தினார்கள்? அப்புறம் நீங்களும் நானும் ஒரு மனிதனுங்க, ஆனா நமக்குள்ள யார் வாசம் பண்ணுகிறாரு? இவரை உயர்த்தணும், இவன் இல்லை. Who are we glorifying? Is it God or man? எப்பாப்ராக்குள்ள ஒரு கவலை வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா, கொலோசை டு ரோம் எவ்வளவு தூரம்னு? நான் யோசிச்சு பார்த்தேன், பவுல பார்க்க சிறைக்கு இவ்வளவு தூரமா டிராவல் பண்ணி போயிருக்கிறாரு எப்பாப்ரா. நான் சொன்ன ஆவியானவர்கிட்ட, நீங்க தான் இனி என் கூட வரணும். இந்த பட்டணத்துக்கு நான் ஒரு எப்பாப்ரா. யாரு ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, என் உடனாலும் பெருத்தோம். நீங்க அனுபவத்துக்கு ரெடி. ஒரு எப்பாப்ராவே இருந்த அந்த உள்ளம் எனக்கு எப்பாப்ரா இங்கேருந்து நடந்து போன ஆண்டவரே ரோமுக்கு போய் பவுல பார்க்க. சபையோட நிலைமை நினைக்கு சபையோட நிலைமை இப்படி இருக்குது, மோசமா இருக்குது. விசுவாசத்தை விட்டு விலகிட்டாங்க இந்த கொலோசை சபை. உலகத்தினுடைய யோசனைகள் அவருக்கு மேல வந்துருச்சு.
இருந்துச்சு. அந்த மேலானவைகள் யோசனை கொலோசை ஜனங்களுக்கு இல்ல. இப்போ உங்களுக்கு நான் சில பாயிண்ட் காட்ட போறேன், எழுதிக் கொள்ளுங்க. பவுல் கொடுத்த ஆலோசனைகள். அப்போஸ்தலர் பவுல் கொடுத்த ஆலோசனைகள் யாருக்கு கொடுத்தாங்க? கொலோசே சபை ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கொலோசியர் 1:13-18. நான் முடிச்சிருவேன். ஆனா இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க உள் வாங்கணும். ஏன்னா உங்க மேற்பன் மட்டும் எப்பாப்ராவா இல்ல, நீங்களும் அந்த எப்பாப்ராவை போல மாறணும். அப்பதாங்க கர்த்தர் நம்ம சபையை குறித்து ஒரு நல் சாட்சியை கொடுப்பார். அந்த வெளியே இருக்கிற மனுஷர்களை காட்டிலும் மேலானவைகளை நான் கர்த்தரை பற்றி சிந்திக்கிறபடியினால் கர்த்தர் எனக்கு பரலோகத்தின் சிந்தனை தான் எனக்கு தருகிறார். என்ன சிந்தனை? கர்த்தருடைய ராஜ்யத்தை மறுபடியும் நான் கட்டுகிறதற்கு. மனுஷர்கள் சொல்லி நான் ராஜ்யத்தை கட்ட மாட்டேன், ஆனா கர்த்தர் சொன்னார்னா நான் கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த பட்டணத்தில் நான் கட்டுவேன். ஒரு எப்பாப்ராவை போல. எப்பாப்ரா, he was a prisoner for the Lord. அவன் பாடுபட்டதுல எல்லாம் பாயிண்ட் இல்ல, அதிக நேரத்துல எப்பாப்ரா ஜெபத்துல தான் இருந்தான். continuously he stood fast and pray. அதுதாங்க கொலோசியர் 4:2 நீங்க வாசிக்கலாம். முதலாவது கொலோசியர் 1:13 வாசிங்க. 15 நிமிஷத்துல முடிச்சிடுவேன். இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி பாருங்க. ஃபர்ஸ்ட் எழுதிக்கொள்ளுங்க. Apostle Paul talking about the supremacy of Jesus Christ. பவுல் என்ன எழுதுகிறாரு கொலோசே சபைக்கு? இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா? மறுபடியும் வாசிங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. இயேசு கிறிஸ்து நம்மை இருளின் அந்தகாரத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறார். மனுஷங்க விடுதலை செய்யல. அடுத்தது, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பாருங்க, மனுஷர்களுடைய பாவ மன்னிப்புக்கு இல்ல இல்ல இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்திலிருந்து தான நமக்கு பாவ மன்னிப்பு என்கிற ஒரு மீட்பு கிடைச்சிச்சு. பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. மனுஷர்களை எல்லாத்தையும் சிருஷ்டித்தா இல்ல, கர்த்தர் தாங்க சகலத்தையும் சிருஷ்டித்தார். அப்போ இந்த கொலோசை ஜனங்க யாரை மகிமைப்படுத்தியிருக்கணும்? சொல்லுங்க. கர்த்தாதி கர்த்தரை தான் மகிமைப்படுத்தியிருக்கணும். ஆனா இவங்க யாரை மகிமைப்படுத்தினார்கள்? மனுஷனை மகிமைப்படுத்தினார்கள். உனக்கு அற்புதத்தை செய்கிறவர் கர்த்தர், உனக்கு அதிசயங்களை செய்கிறவர் கர்த்தர், உனக்கு ஆலோசனை சொல்லுகிறது கர்த்தர். ஊழியக்காரங்கள் வெறும் ஒரு கருவி தான். ஊழியக்காரங்க வெறும் ஒரு கருவி. இரண்டாவது பாயிண்ட், வஞ்சிக்கப்பட்டு போவாதே என்று சொல்லி பவுல் கொலோசே சபைக்கு ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். Do not get deceived or deception. Do not fall into the trap. Wow. கொலோசியர் 2:8 நான் சொல்ற மிகவும் முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு விஷயம் வழங்குறேன்னா இந்த லைஃபை போட்டு மறுபடியும் கேளுங்க. லௌகிக ஞானத்தினாலும். எந்த ஞானத்துல இந்த கொலோசே சபை இருந்துச்சுங்களா? லௌகிக ஞானத்தில இந்த கொலோசே ஜனங்க இருந்துச்சுங்களா? லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும்
ஞானத்தினாலும் பாருங்க எப்படி இருந்துச்சுங்களா? மாயமான தந்திரம். மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். என்ன கொடுக்கிறாரு பவுல்? எச்சரிக்கையாய் இரு. எதுல எச்சரிக்கை? ஒருவேளை வெளியில போய் உபதேசத்தை மாற்றுகிற ஒரு மனிதனாக இருப்பான். உங்களுக்கு விஷத்தை போடுகிற மனிதனாக இருப்பான். இதைத்தான் கொலோசை ஜனங்க செய்தது. எப்பப்பா கிட்ட வராம வேற ஒரு மனிதன் கிட்ட போய் ஆலோசனை வாங்குறது. யார்கிட்ட? வேற ஒரு மனுஷன் கிட்ட போய் ஆலோசனை வாங்குறது. பவுல் கொலோசை சபையை வார்ன் பண்ணுகிறார். அடுத்ததாக யாரும் உங்களையே ஏமாத்த கூடாது. பவுல் என்ன சொல்றாரு? கொலோசை சபை ஜனங்க கிட்ட யாருமே உன்னை ஏமாத்த கூடாது. கொலோசியர் 2:18. இனி வரப்போற நாட்களிலே வாரத்திலே உங்களுக்கு அதிகமான இந்த சின்ன சின்ன நிருபத்தை குறித்து உங்களுக்கு நான் வேலைக்கு கற்றுக் கொடுக்க போறேன். ஏன்னா பவுல் அநேக சபைக்கு போய் சபையோடைய நிலவரத்தை தான் பேசுறார். இன்னைக்கு திருச்சபையினுடைய நிலவரமும் அப்படித்தான் இருக்கிறது. கர்த்தரை மகிமை பண்றத காட்டிலும் மனிதர்களை மகிமைப்படுத்துகிற சபையா இருந்தால் விட்டு விலகி ஓடு. பவுல் கொலோசை சபைக்கு வார்ன் பண்றார். கணுக்களாலும் கட்டுக்களாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியை வளர்த்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையிலே எப்படி இருந்தார்கள் அந்த கொலோசை சபை ஜனங்க? They were in the fleshly mind. Hello. Be careful. Do not get deceived or do not get cheated. இந்த ஜனங்க ஞானம் உள்ள ஜனங்களா இருந்தா எப்பாப்ரா கிட்ட வந்திருக்கலாமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. எப்பாப்ரா கிட்ட வந்திருக்கலாமா இல்லையா? ஆனா அதுங்க எப்பாப்ரா கிட்ட வரல, ஊழியக்காரங்கிட்ட வரல. இன்னைக்கு நிறைய காரியத்தை ஊழியக்காரங்கிட்ட வராம பைபாஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஐயோ, அந்த கொலோசை ஜனங்க ஒருவேளை இப்படி யோசிச்சிருக்கலாம். ஐயோ, என் சிந்தனை குழப்பம் பண்ண வராங்களே, நான் என் ஊழியக்காரன் எப்பப்பா கிட்ட நான் போயிருக்கணும். ஆனா இதுங்க போல. அப்போ எப்பப்பா பார்த்து அவன் வேதனை அடைந்தபடினாலே ரோமாபுரிக்கு போறான். யார பார்க்க? பவுலை பார்க்க. ஹல்லேலூயா. கொலோசை சபையுடைய நிலவரம் இதுதான். இனி வரப்போற காலம் சபை இருக்கிறதுக்கு சுருங்கி போயிடும். கடைசி காலம் சபை வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. நீங்க எல்லாம் வேதத்தை படிங்க. குட் டாக்டரின் எழுதியிருக்கோம். பவுல் எழுதின எபேசு நிருபத்துக்கு வாசிங்க. எந்த அஸ்திபாரத்துல சபை கட்டப்படணும்? ஒன்னு என்கிற பேசுவாரு பவுல் எபேசு சபைக்கு. ஒரே ஞானஸ்தானம். இன்னைக்கு சபை ஒரு ஊழியக்காரன் நீங்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குழப்பத்துக்கு நாங்க இருக்கிறோம். ஒரு வேலை எங்களை பைபாஸ் பண்ணிட்டு போயிடணும்னு நினைச்சீங்கன்னா ஊழியக்காரன் அழுவான். அவன் கர்த்தரண்டியில போய் மண்டிடுவான்.
கொலோசை சபைதான் அந்த நிலைமை. உபதேசத்தை கத்துக்கிட்டு உபதேசத்தை பிரதிஷ்டைய உடைத்து வேற ஒரு உபதேசத்துக்கு பின்னால போயிட்டீங்கன்னா உங்களுக்காச்சு கர்த்தருக்காச்சு. ஒருவேளை நான் இந்த பிரதிஷ்டையில அல்லது இந்த உபதேசத்துல எனக்கு இருக்க வேண்டாம்னா அது நீங்க எடுக்கிற நல்ல தீர்மானங்க. இது அக்கினியில நடந்து போகிறது. உன்னத பாட்டுல பிரதிஷ்டைக்கு என்று ஒரு வசனம் இருக்கு. அடுத்த முறை உங்களுக்கு நான் காட்சி கொடுக்கிறேன். Only one word talking about the consecration. சேத்துல ஒரு காலு, ஆத்துல ஒரு காலு வேண்டாம். இன்னைக்கு நான் ஓப்பனா மட்டும் சொல்லிடுறேன், வேண்டாம். உபதேசத்துல இருக்கிறவன் காட்டிலும் உபதேசத்துல இல்லாதவன் அதிகமாய் கர்த்தரை தேடுகிறான். ஓப்பனா பேசுறேன். இந்த எப்பாப்ராவுடைய நிலைமை தான். எப்பாப்ராவுடைய அவன் யாருக்கிட்ட போய் சொல்ல அழ முடியும்? கொலோசைக்காரன் கிட்ட போய் அவன் சொல்ல அழ முடியுமா? No. He has to go and meet his spiritual father who is in the prison to share the burden that Epaphras is carrying. ஐயோ, என் ஜனங்க, இந்த கொலோசை ஜனங்க, ஐயோ வேற ஒரு உபதேசத்தை விட்டு விலகி போகிறாங்களே, வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்களே, எனக்கு மன வேதனையா இருக்கு. இதை கண்டுதான் பவுல் தைக்குவோம் ஒனேசிமுவும் கருத்து அனுப்புறாரு. பவுல் தான் எனக்கு அனுப்பு. பவுலுக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைங்க இருந்துச்சு. கர்த்தர் ஏற்படுத்தின ஆவிக்குரிய பிள்ளைங்கள் பவுலுக்கு. போ தீயோ ஒனேசிமு போ. எப்பாப்ரா வந்தியா கஷ்டப்படுறான், எப்பாப்ரா வந்தியா கஷ்டப்படுறான், சபையில பிரச்சனை இருக்கு, போ நான் கடிதத்தை எழுதுறேன், நீ போ போய் உதவி செய். போய் என்ன உதவி செய்ய? அவங்களுடைய இருதயத்தை மறுபடியும் ஆற்றி தேற்று. அடுத்த ஒரு பாயிண்ட், இதுதாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது 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 உங்களுக்கு எனக்கு ஒரு செக்லிஸ்டாக வைப்போமே. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். கொலோசியர் 3:5-6, 8-9. ஆகையால் விபச்சாரம், இது பூமியில இருக்கிற பாவக்கரை, எழுதிக் கொள்ளுங்க. அப்போ பவுல் கொலோசை சபைக்கு என்ன சொல்றாரு? பூமியில இந்த பாவம் இருக்குது. எந்த பாவம் விட்டு நீ விலகி ஓடணும்? ஒண்ணு விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. என்ன ஆசை சொல்லுங்க? பொருளாசை. அப்போ இந்த கொலோசை ஜனங்க எது மேல ஆசைப்பட்டுச்சு? பொருளாசை. எது மேல நம்ம ஆசை வைக்கிறோம்? எது மேல நம்ம பிரியமா இருக்கிறோம்? அடுத்தது, இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமை பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். கர்த்தருடைய கோபாக்கினை. ஊழியக்காரன் ஒரு தடவை சொல்லுவான், 2 தடவை சொல்லுவான், 3 தடவை சொல்லுவான். அடுத்தது ஊழியக்காரன் ஒரே ஒரு இடத்துக்கு போய் மண்டி இடுகிறது எங்க ஜபாரையில. கர்த்தர் நீங்க பாத்துக்கீங்க விட்டுட்டான்னு வைங்க. ஊழியக்காரன் கர்த்தருடைய கோபாக்கினை வந்தான். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற தூதை நாங்கள் சொல்லிட்டு போகிறதா எங்க வேலை. உங்களை உடைத்து உருவாக்குறதா எங்க வேலை. உங்களை சீர்படுத்துகிறதா எங்க வேலை. அதுக்கப்புறம் கர்த்தர் நடத்தட்டும். எப்பாப்ராக்குள்ள இருந்த கவலை கொலோசை ஜனங்கள் மேல எந்த ஆசைங்க? கர்த்தர் மேல ஆசை வைக்கிறோமா, இல்ல மனுஷர்கள் மேல ஆசை வைக்கிறோமா,
இல்ல கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டு அது மேல அதிகமா ஆசை வச்சுட்டு கர்த்தர் மேல இருக்கிற பிரியம் குறைஞ்சிருச்சா? கரெக்டா தேவன் சொன்னாரு, don't try to replace God with things. அப்போ நான் போய் ஜெபிச்சேன், ஆண்டவரே இந்த எப்பாப்ராவை கர்த்தர் எப்படி உருவாக்கி இருக்கீங்க, சொல்லி 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 அந்த கொலோசை ஜனங்க அத கேட்கல. ஆனா கடைசி என்ன தெரியுமா பியூட்டி? என்ன தெரியுமா பியூட்டி? எப்பாப்ரா கொலோசை விட்டு போல, மறுபடியும் கொலோசைக்கு போய் ஜனங்களை தேடினான். அது மட்டும் கொலோசைக்கு மட்டும் அவன் போல, லவுதியக்கியால போயும் ஜனங்களை தேடினான். அது மட்டும் இல்ல, ஈரமுடிக்கும் போய் ஜனங்களை தேடினான். இதுல பியூட்டி என்ன தெரியுமா? எப்பாப்ரா ஊழியத்தை விட்டு விலகல. அதுதாங்க எப்பாப்ராவுடைய பியூட்டி. இவ்வளவு பிரச்சனை வந்தும் எப்பாப்ரா ஒருவேளை தீர்மானம் பண்ணியிருந்தா நாங்க ஊழியத்தை விட்டு போயிடலான்னு அவனுடைய தரிசனம் போயிருக்கோம். அவன் ஒரு சபை மட்டும் ஸ்தாபிக்கல. எப்பாப்ரா லவுதிக்கியாவை ஸ்தாபித்தான், ஹீராபோலியும் ஸ்தாபித்தான். நல்லா போய் வாசிங்க, இது மிகவும் ஆழமான சத்தியம். இது வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஆனா கர்த்தர் எனக்கும் பேசுறாரு, ஊழியக்காரனுக்கும் பேசுறாரு, சபைக்கும் பேசுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு கர்த்தர் மேல? ஆதியில இருந்த அக்கினி இருந்துச்சா? இப்ப இல்ல. ஆதியில நடந்த சத்தியங்கள் வேதத்தை நான் குறித்து அதிகமாக நேசிக்கிறேன். ஆனா இப்ப வேதத்தின் மேல பிரியம் இல்ல. அதிகமா எதுல பிரியம் பற்றி சபைக்கு? இன்னைக்குள்ள கால சபைக்கு கட்டுக்கதைகள். என்னது கட்டுக்கதை? கட்டுக்கதை. ஆனா எத்தனை பேர் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இந்த அக்கினி ஊழியத்துக்கு? நான் யார் திரும்ப பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். கொலோசை ஜனங்கள் மாதிரி நீங்களும் நானும் இல்லை. நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகிற ஜனங்கள். கடைசியாக இதுதான் ரொம்ப முக்கியமானது. கொலோசியர் 3:18. மனைவிகளே படிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் பைபிள் படிங்க, பைபிளை தொடங்க. எனக்கு எல்லாம் வேண்டியது எல்லாம் பைபிளை தொடங்கணும். பைபிள் எடுத்து தொடங்க. பைபிள் இல்லாம சபைக்கு வரக்கூடாது. மனைவிகளே, நல்லா பாயிண்ட படிங்க முத. மனைவிகளே, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. யாருக்கு கீழ்ப்படியணும்? மனைவிகள் யாருக்கு கீழ்ப்படியணும்? புருஷர்களுக்கு கீழ்ப்படியணும். அடுத்தது புருஷர்களே. புருஷர்களே, பவுல் யாருக்கு எழுதுறாரு? ஆலோசனை யாருக்கு எழுதுறாரு? கொலோசை ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. மனைவிகளே, புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அடுத்தது புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். உங்க மனைவிகள் மேல அன்பு கூறுங்கள். அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். கசந்து கொள்ளாதீங்க, திட்டிக்கிட்டு இருக்காதீங்க. ஒருத்தங்க நெருப்பா இருந்தா ஒருத்தங்க தண்ணீரா பேரணும். அல்லேலூயா. ஒருத்தங்க தண்ணீரா இருந்தா ஒருத்தங்க நெருப்பா இருந்தா போய் நீனும் நெருப்பா மாறிடாத. நெருப்பு ஒத்து வருமா? வராது. தண்ணி தான் ஒத்து வரும். இப்ப ரோசா செடிக்கு என்ன இருக்கு? முள்ளு இருக்கு. இந்த கை போய் முள்ளு, சரி முள்ளு இருக்கு தெரிஞ்சு போய் முள்ளு மேல கை வைக்கலாமா? குத்தாதா? குத்தும். உங்களுக்கு தெரியுமா ரோசா செடி அழகா தான் இருக்கு. ஹே ரோஸ் பூவே அழகா தான் இருக்கும்.
Before marriage, so sweet. பேசுறதெல்லாம் ரோசாவை போல, ஆனா அந்த ரோசா பூ கீழே பார்க்கிற முள்ளு இருக்குது. ஆஹா, ஆனா அந்த முள்ளு இருக்கிறது நல்லதுங்க. அப்போ அங்க முள்ளு இருந்துச்சுன்னா குத்தோட தெரியுதுல, அப்போ நான் போய் கை வைக்கிறேன். அடுத்ததாக வாசிங்க. பிள்ளைகளே பிள்ளைகளே, எல்லாம் சில்ட்ரன், சின்ன பிள்ளைங்க கேளுங்க, இப்ப உங்களுக்கு தான் பாயிண்ட். பிள்ளைகளே பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு உங்க பெற்றோர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள். நான் சொல்லுறேன், வசனம் சொல்லு. அடுத்தது, இது கர்த்தருக்கு பிரியமானது. இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, யாரு? பிதாக்களே, பிதாக்களே யாரு? bond servants, your pastors. உங்கள் பிள்ளைகள், உங்க பிள்ளைகள் யாரு? நீங்க தான் என்னோட பிள்ளைங்க, ஆவிக்குரிய பிள்ளைங்க. ஆஹா, திடனற்று போகாதபடி. மறுபடியும் படிக்குமா? பிதாக்களே, பிதாக்களே, ஊழியக்காரனே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி. என்னுடைய பிள்ளைங்க, நீங்க வழி தப்பி போகாதபடிக்கு, அல்லது மார்க்க வழிக்கு போகாதபடிக்கு, தவறான உபதேசத்துக்கு போகாதபடிக்கு, வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் ஊட்டாதீர்கள். ஆஹா, இது எனக்கே பேசுறேன். உங்களை நான் அநேக இடத்துல பாவம் பண்ணிருக்கேன். இதுலேருந்து நான் தீர்மானம் எடுத்துக்கேன், உங்களை பாவமே போட்டுக்கிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கொலசை ஜனங்க, நீங்க வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அப்போ எப்ப என்ன பண்ணிட்டாரு நினைக்கிறேன். ஆனா அந்த ஆள் போட்டு திட்டிருக்கான். எப்ப போட்டு எப்படி அப்படி சொல்லியிருப்பாரு, பவுலே பவுலே இதுங்க இப்படி பண்ண காரணம் நானும் ஒருத்தன் தான். அநேக பிரசங்கத்துல இப்படி செய்யாத, ஏன் பைபிள் பார்க்கல, ஏன் 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 என்ன அந்த வாழைக்காய் பாசனை இப்படி திட்டிக்கிட்டே இருக்கிறார். என்ன அந்த வாழைக்காய் பாசனை இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறார். சர்மன், இந்த ஆள் இன்னைக்கு எப்பதான் முடிக்க போது நம்மளை உயிரோட வீட்டுக்கு அனுப்புறது? அதான் இப்பதாங்க மணி 10. அல்லேலூயா. நான் வேற இந்த இடத்துல இருந்து வந்திருக்கேன். ஐயோ, இந்த ஆள் இப்பதான் எப்பாப்ராவை வச்சு அழுத்துக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கத்து கொலசே சபையை வச்சு அழுத்துக்கிட்டு இருக்கு. போதப்பா, மிச்சதெல்லாம் பைபிள் ஸ்டடியில பார்த்துக்கோ. அப்ப இந்த எப்பாப்ரா என்ன பண்ணிட்டாரு? பவுலே பவுலே, நான் தப்பு பண்ணிட்டா போகும், ஐயோ ரொம்ப திட்டேன், ரொம்ப திட்டேன், நானும் இதுங்களுக்கு அன்பா இல்லையே, சரி பரவாயில்ல, நான் மறுபடியும் கொலோசைக்கு போறேன், என் ஜனங்களை நான் மறுபடியும் அன்பாக சொல்றேன். நீ அனுப்பி தீகுவையும் ஒனசிமோவையும், எப்ப அப்புறம் மட்டும் அங்க இல்லை, ஒனசிமோவையும் தைகுவையும் கேட்டோம். எழுப்பியிருப்போம். மிக பாயிண்ட் இருக்கு. உங்க கண்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நிருபத்தை குறித்து அநேக விளக்கங்கள் இருக்குது, அநேக சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை தான். ஆனா